ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு நியூ ட்ரோன் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த ட்ரோனோட கேமரா குவாலிட்டி, ஃப்ளையிங் ஸ்டெபிலிட்டி, ஸோ எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது. ஸோ இந்த ட்ரோனோட நேம் பார்த்தீங்கன்னா A17 ஏரியல். ஸோ இந்த ட்ரோனில் உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஸோ இதை எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட கேமரா குவாலிட்டி எல்லாமே நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்கும். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் ட்ரோனோட லுக்கு பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரஷ்லெஸ் ட்ரோன். ஸோ இந்த ட்ரோனில் உங்களுக்கு மோட்டார்ஸ் எல்லாமே ப்ரஷ்லெஸ் மோட்டார்ஸ். ஸோ இந்த சர்ஃபேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் எல்லாமே செமையாக இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரோனை கையில் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும், டிஃப்ரென்ஸே உங்களுக்கு ஃபீலே வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேமரா ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஸோ நம்ம ரிமோட்டில் இருந்து நம்ம கிம்பலை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேமரா அப் அண்ட் டவுன் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அப்ஸ்டக்கல் அவாய்டன்ஸ். ஸோ அப்ஸ்டக்கல்ஸ் ஏதாச்சும் ஒரு டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்னா அதை நம்மளால் டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ ட்ரோன் ஆட்டோமேட்டிக்காக அதை அவாய்ட் பண்ணி போகிற மாதிரி நம்ம பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பேட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேட்ரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதோட எம்ஏஹெச் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸோ 2000 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. காய்ஸ், இப்போ நம்ம ட்ரோனை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ட்ரோனை நான் இப்போ ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ட்ரோனை ஆன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எல்இடிஸ் எல்லாமே உங்களுக்கு க்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கேமராவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் அண்ட் டவுன் அட்ஜஸ்ட் ஆகுது. ஸோ அதே டைமில் ஒரு டோன் உங்களுக்கு கேட்கும். ஸோ ட்ரோன் ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் லைட் எல்லா இடத்துலையும் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் இந்த மாதிரி ஹை பிரைட்னஸ் லைட்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு விங்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு உங்களுக்கு லுக் வைஸ் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இப்போ நம்ம ட்ரோனோட ரிமோட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ட்ரோனோட ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நம்ம மொபைல் ஃபோனை அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஸ்பீடை அப் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல்னு சொல்லிட்டு நம்ம எப்படி பைக்லலாம் கியர் சேஞ்ச் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஸ்பீடு லெவல் பை லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு 360 டிகிரி ஃப்ளிப் பண்ணுறப்போ யூஸ் ஆகும். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஒரு டைரெக்ஷன் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்த டைரெக்ஷனில் ட்ரோன் ஃப்ளிப் ஆகும். ஸோ இதெல்லாமே நாங்கள் வீடியோவில் உங்களுக்கு காமிப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா கிம்பலை அப் அண்ட் டவுன் பண்ணுறதுக்காக இந்த கீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்டில் நீங்கள் ட்ரோனை டேக் ஆஃப் பண்ணணும் இல்லை லேண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்போது இந்த கீஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே நம்ம ஃப்ளையிங் வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு கவர் பண்ணுறோம். ஸோ இதில் மெயினான பார்த்தீங்கன்னா இந்த OAS மோட். ஸோ OAS எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, OAS நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா ட்ரோன் அப்டக்கிள்ஸ்லாம் இருந்தால் அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த ட்ரோனில் இருக்குது. ஸோ நம்ம ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேனுவலில் பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இதில் அடிஷ்னல் ப்ரொப்பல்லர்ஸ் எத்தனை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஸோ 1 2 3 4 ஓகே 4 ப்ரொப்பல்லர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இது 4 இருந்தாலுமே உங்களால் 2 தான் ஒரு விங்குக்கு யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ உங்களால் 2 விங்கு தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு A4 அண்ட் B4 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏ விங் தான் ரெண்டுமே இருக்கும். ஸோ ஏதாச்சும் ஒரு சைட் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா உங்களால் ஏதாச்சும் ஒரு விங்கு தான் உங்களால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ இன்னொன்று டேமேஜ் ஆச்சுன்னா அது பிஆர் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ அதாவது கிளாக் வைஸில் ஒரு விங்கு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸில் இன்னொரு விங் ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 2 விங்ஸ் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்.
இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேனுவல்ல ஃபர்ஸ்ட் வந்து சைனீஸ்ல குடுத்துருக்காங்க. ஸோ, அதுக்கப்புறமா நீங்க வந்து இன்னொரு சைடு எடுத்தீங்கன்னா, அதில வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்ல குடுத்துருப்பாங்க. ஸோ, இங்கிலீஷ்ல வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ, ட்ரோனோட கண்ட்ரோலர எப்படி யூஸ் பண்றது? ட்ரோன் எப்படி ஆன் பண்றது? ஸோ, ஒரு டைரக்ஷன்லயும் ட்ரோன் எப்படி மூவ் பண்றது? ஸோ, எல்லாமே இதில உங்களுக்கு குடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேர் பண்றது எப்படின்னு இந்த மேனுவல்ல குடுத்துருப்பாங்க. ஸோ, இதுதான் வந்து நீங்க என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும் அப்படின்றது இதில தான் இருக்கும். ஸோ, இந்த ட்ரோனோட சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு Play Storeல அவைலபிளா இருக்கு. ஸோ, இல்லன்னா நீங்க இந்த QR கோட ஸ்கேன் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். ஸோ, இந்த ட்ரோனோட உங்களுக்கு ஆப் வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு இந்த ஆப்போட லிங்க் ஷேர் பண்றோம். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரோனோட டேக் ஆஃப் பண்ணி ஃப்ளை பண்ணி பார்க்கலாம். அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்றேன். கைஸ், இப்போ நம்ம வந்து ட்ரோனை வந்து அவுட்டோருக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து ஃப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ, ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை வந்து ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சு நம்ம வந்து ஃப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ, ஃப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கேமரா வந்து பேர் பண்ணிக்கணும். ஸோ, பேர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளால் வந்து கேமரா விஷுவல்ஸ்லாம் வந்து நம்மளால் மொபைல் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். ஸோ, பாருங்கள், நாங்கள் வந்து கேமராவோட அவுட்புட் வந்து ஸ்க்ரீனில் காமிக்கிறோம். ஸோ, எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ, ஃபோன் ஸ்க்ரீனில் தெரிகிறது வந்து கேமராவோட குவாலிட்டி, ட்ரோனோட கேமராவோட குவாலிட்டி. ஸோ, இப்போ ட்ரோன் வந்து டேக் ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ, ட்ரோன் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ, ட்ரோன் வந்து எவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ, ட்ரோன் ஃப்ளை பண்ண அன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளவுடியாக தான் இருந்துச்சு. ஸோ, அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. அதே நேரம் உங்களுக்கு வந்து விண்டு ஃப்ளோ வந்து ஓரளவுக்கு இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ட்ரோன் வந்து நல்லா ஸ்டேபிளாக இருந்துச்சு. ஸோ, இப்போ பார்த்தீங்கன்னா லோ ஆல்டிடியூட்டில் தான் நம்ம ஃப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஹைட் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ, பார்த்தீங்கன்னா ட்ரோனோட மேக்ஸிமம் ஹைட் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ, இப்போ அகைன் நம்ம வந்து டவுன் பண்ணிட்டோம். ஸோ, அகைன் இப்போ வந்து ட்ரோன் வந்து மேக்ஸிமம் ஹைட்டுக்கு ரீச் பண்ணிட்டோம். ஸோ, ட்ரோன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டாட் மாதிரி தெரியுது. ஸோ, ரொம்ப ஹையாக நம்ம வந்து ட்ரோனை கொண்டு போயிட்டோம். ஸோ, பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ரோன் வந்து அகைன் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டவுன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ, ட்ரோனை வந்து இப்போ நம்ம வந்து கையிலேயே வந்து நம்மளால் ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ, நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு இடத்த பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் கையிலேயே லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ, ட்ரோனை வந்து நீங்கள் அப்சைட் டவுன் மாற்றினோடனே டக்குன்னு வந்து ட்ரோன் ஆஃப் ஆகிடும். விங்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ, அகைன் இப்போ வந்து ட்ரோனோட கேமராவோட அவுட்புட் பார்க்குறீங்க. ஸோ, இப்போ அகைன் வந்து நம்ம ட்ரோனை டேக் ஆஃப் பண்ண போகிறோம். ஸோ, இந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ட்ரோனை வந்து ஃப்ளிப் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ, எப்படிலாம் வந்து ஃப்ளிப் பண்ண போகிறோம், எப்படிலாம் வந்து ரொட்டேட் பண்ணி பார்க்கலான்னு பார்க்க போகிறோம். ஸோ, இந்த வாட்டி வந்து நம்ம ட்ரோனை வந்து எல்லா டைரெக்ஷன்லையும் ஃப்ளிப் பண்ண போகிறோம். ஸோ, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் லோ ஹைட்டில் வந்து நாங்கள் ஃப்ளை பண்ணி பார்த்தோம். ஸோ, அப்போ வந்து ட்ரோன் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். ஸோ, நம்மளால் வந்து கொஞ்சம் நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியுது. அதனால் வந்து நம்மளால் வந்து தைரியமாக வந்து லோ ஹைட்டில் கொண்டு வர முடியுது. இல்லைனா வந்து லோ ஹைட்டில் கொண்டு வரும்போது நமக்கு வந்து எங்கேயாச்சும் இடிச்சிரும் அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஸோ, இந்த ட்ரோனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லோ ஹைட்ஸில் வந்து கொஞ்சம் ஈஸியாக ஃப்ளை பண்ண முடியுது. ஸோ, பார்த்தீங்கன்னா கிம்பலோட அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ, கிம்பலோட மூமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இப்போது காமிக்கிறோம்.
ஸோ பார்த்தீங்கன்னா கேமரா வந்து டவுன் ஆகுது. நீங்கள் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும், கேமரா வந்து கிம்பல் அட்ஜஸ்ட் ஆகி டவுன் ஆகுது. கைஸ் இப்போ வந்து நம்ம ட்ரோனை வந்து ஃப்ளிப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ ட்ரோனை வந்து நம்ம ஒரு ஹைட்டில் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஃப்ளிப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நம்ம ஃப்ளிப் பண்ணியிருக்கோம். ஸோ ரைட் சைடு நம்ம வந்து ஃப்ளிப் பண்ணியாச்சு. இப்போ அகைன் லெஃப்ட் சைடு ஃப்ளிப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம அகைன் இப்போ வந்து இன்னொரு டைரெக்ஷனில் ஃப்ளிப் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் ஃப்ளிப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம 3 டைரெக்ஷன்ஸில் ஃப்ளிப் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைட்லேயும் ஃப்ளிப் பண்ணியாச்சு. ஸோ 4 சைட்ஸ்லேயும் ஃப்ளிப் பண்ணியாச்சு. ஸோ ட்ரோனை வந்து நம்ம எல்லா சைட்ஸ்லேயும் ஃப்ளிப் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம அகைன் வந்து நம்ம ட்ரோனை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் கையிலேயே லேண்ட் பண்ணிட்டேன். ஸோ அகைன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ட்ரோனோட வீடியோ குவாலிட்டியை பார்க்கலாம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரோனோட கேமராவோட அவுட்புட்டை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது வந்து ட்ரோனோட கேமராவில் ரெக்கார்ட் ஆன அந்த வீடியோவோட ஃபுட்டேஜ். ஸோ இப்போ ட்ரோன் வந்து கொஞ்சம் ஹைட்டில் போயிட்டுருக்கு. ஸோ அப்போது வந்து கேமராவில் என்ன ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் ஆச்சோ அதை அப்படியே நாங்கள் உங்களுக்கு டேரெக்டாக காமிக்கிறோம். ஸோ இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா DJI அந்த மாதிரி காஸ்ட்லி ட்ரோன்ஸ் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த குவாலிட்டி இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹை குவாலிட்டின்னு சொல்ல முடியாது, ஆனால் ஓரளவுக்கு இது குவாலிட்டியாக இருக்கும். ஸோ நாங்கள் இதுக்கு வரைக்கும் ரிவ்யூ பண்ண ட்ரோன்ஸில் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த ட்ரோன் வந்து ஒரு கொஞ்சம் பெட்டர் குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இதோட அவுட்புட் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது இது வந்து டைரக்ட் ஃபுட்டேஜ். ஸோ இதில் நாங்கள் எந்த எடிட்டிங் எதுவும் பண்ணலை, இது வந்து டைரக்ட் அவுட்புட். ஸோ இது வந்து உங்கள் மொபைல் ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் வந்து இதுதான் ஒரிஜினல் குவாலிட்டி. ஸோ இந்த ட்ரோன் வந்து ஒரு சர்டன் ஹைட்டில் இருக்கிறப்போ எடுத்த ஃபுட்டேஜ் இது. ஸோ இப்போ அகைன் வந்து ட்ரோன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லோ ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ ட்ரோனை வந்து நான் கேப்சர் பண்ணிவிடுவோம். கேப்சர் பண்ணதுக்கப்புறம் கையில் வச்சு இப்போ நாங்கள் காமிக்கிறது இது. ஸோ இது வந்து ட்ரோனை நான் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் என்னோடய கையில் இருந்தப்போ எடுத்த ஃபுட்டேஜ். ஸோ இதுதான் வந்து அவுட்புட். ஓகே கைஸ், இந்த ட்ரோன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண நினச்சி எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரோன் உங்களுக்கு கிறிஸ்மஸ் ஆஃபரில் 3450 ரூபீஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறோம். லிமிட்டட் டைம் டீல். தேங்க்யூ.